நான் கேலரி சர்ப்ளஸ் 500 இருந்தும் நான் வெயிட் கெயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் வாரத்துக்கு 6 நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 டேஸ்க்கு மாற்றினேன். இந்த 4 டேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்தது. ஓகேங்களா? இப்போ புஷ் மூவ்மெண்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ட்ரைசெப்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். எக்ஸாம்பிள் செஸ்ட் அண்ட் ஷோல்டர். இதுவே வந்து புல் மூவ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பைசெப்ஸ் லோட் ஆயிரும். பேக் டே பண்ணும்போது பைசெப்ஸ் லோட் ஆயிரும். அப்போ அதுலேயே நான் 6 மந்த் ரெண்டையுமே நான் ஃபோக்கஸ் பண்ணல, ட்ரைசெப்ஸும் பைசெப்ஸும். அப்போ ட்ரைசெப்ஸ் பைசெப்ஸ் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்க வேண்டாம். ஆக்சுவலி நீங்கள் ட்ரைசெப்ஸ் நல்லா இருந்தால் புஷ் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும், பைசெப்ஸ் நல்லா இருந்தால் புல் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். பட் எனக்கு அந்த வெயிட் கெயின் ப்ராசஸ் பண்ணுறதுல அதுவே எனக்கு எனஃபான ஒரு விஷயமா இருந்தது. அப்போ வாரத்துக்கு 4 நாள் 3 டேஸ் எனக்கு ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன். ஸோ அதையும் நான் கட் டவுன் பண்ணேன். ஏன்னா எனக்கு அதிகப்படியான கேலரிஸ் நான் ரொம்ப அதிகமாக பேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப டைம் எடுத்துருச்சு. அப்போ எங்கெல்லாம் நான் கேலரிஸ் அதிகமாக பேர்ன் பண்ணுறேன்னு பார்த்து அதை ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா அதுக்கு அந்த பேர்ன் பண்ணுற அளவுக்கு என்னால் ஃபுட் எடுத்துக்க முடியல. இதான் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் 500 கேலரிஸ் எனக்கு எனஃபா இல்லை, பிகாஸ் என் பாடியில் மெட்டபாலிசம் ஹை. அப்போ நான் என்ன பண்ணேன், 800 கேலரிஸ்க்கு நான் மாற்றினேன். என்னோட டயட்டில் 300 கேலரிஸ் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்போ தான் என்னுடைய வெயிட் கெயின் அதிகமாக ஆரம்பிச்சது. இட்ஸ் மீன் என்னன்னா, எவ்வளோ கேலரிஸ் நான் உள்ள இன்டேக் எடுத்துட்டு இருக்கேன், எவ்வளவு கேலரிஸ் நான் வெளியே அனுப்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் ஒரு வேளை நீங்கள் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்க, உங்களால் கெயின் ஆகலைன்னா கேலரிஸை சர்ப்ளஸ் பண்ணுங்க. ஜிம்மில் ரொம்ப நேரம் உட்காந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ஹிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் மேக்ஸிமம் 1.25 மணி நேரம் தான் பிகினிங்கில் இருக்கும்போது இருந்தேன். பட் அதை வச்சு நான் ஒரு 10 kg பக்கம் கெயின் பண்ணேன். புரியுதுங்களா? ஸோ ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் எடுத்துடலாம். ஓகே.